ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து ஒரு தேவையான டாபிக் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, பட் இந்த டாபிக் வந்து இப்போ உள்ள பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேணும். ஸோ அதனால் இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் பிஹெச்டி ஹவு டு சூஸ் ஜாப், இல்லைனா என்ன பேத்வே, அதாவது பிஹெச்டிக்கு அப்புறம் 2 பேத்வே இருக்குது. 2 பேத்வேயில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நான் பிஹெச்டி பண்ணும்போதே ஃபாலோ இன் பிட்வீன் பிஹெச்டி, அதாவது பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை நான் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் பண்ணாமல் விட்டுட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்காக கைட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பிஹெச்டிக்கு அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ சயின்ஸ் ஃபீல்டு அப்படின்னா மோஸ்ட்டாக 2 வே இருக்குது. ஆர்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு வே அப்ளிகபிளாக இருக்கும் நான் சொல்கிறதுல. இப்போ சயின்ஸ் ஃபீல்டு அப்படின்னா லைஃப் சயின்ஸில் எதாக இருந்தாலும் பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அந்த மாதிரி சயின்ஸ் ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே 2 வே இருக்குது, ஓகேங்களா? ஆஃப்டர் பிஹெச்டி, ஓகேங்களா? பிடி, போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ, பிடிஎஃப், ஓகேங்களா? பிடிஎஃப் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கப்புறம் ரிசர்ச் அசோசியேட்டு, சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? சயின்டிஸ்ட், ஏபிசி, அந்த மாதிரி சில இதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கும், ஓகேங்களா? பிடிஎஃப் ஆஃப்டர் த பிஹெச்டி போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப், இது வந்து ஃபாரின்லேயே பண்ணலாம், நம்ம இங்கேயும் பண்ணலாம், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிசர்ச் அசோசியேட்டு, இல்லைன்னா ஏதாவது ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் போட்டு யூனிவர்சிட்டி கீழே நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா சயின்டிஸ்ட்டு போஸ்டிங்க்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட்க்கு போகலாம், ஓகேங்களா? ஆஃப்டர் பிஹெச்டிக்கு அப்புறம் நமக்கு ஜாப் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அப்படி இல்லை நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், ஓகேங்களா? இந்த 2 வே வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த 2 வேல நான் இதுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு பையன், ஓகேங்களா? பையன்னா என்னால் எங்கே வேணாலும் மூவ் ஆக முடியும். ஃபாரின் போய்க்கலாம், நான் இங்கே வந்து நார்த் இந்தியா போய்க்கலாம். என்னை வந்து வீட்டில் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எங்கே ஜாப் போட்டாலும் கேரளா, திருவனந்தபுரம், எந்த இடத்துல வேணாலும் நான் போய் ஒர்க் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் பிடிஎஃப்பும் அப்ளிகபிள், சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ரிசர்ச் அசோசியேட்டு, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இல்லை என்னை வந்து வீட்டில் தூரமாக அனுப்ப மாட்டாங்க, நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரே ஸ்டேட்டில் தான் எல்லாம் ஒர்க் பண்ண விடுவாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக என்ன எடுப்போம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டீச்சிங் ஃபீல்டு தான் எடுப்போம், ஓகேங்களா? மோஸ்ட்டாக இதில் சில பேர் வந்து டீச்சிங் ஃபீல்டு எடுப்பாங்க, பாய்ஸோ கேர்ள்ஸோ, ஓகேங்களா? சில பேர் டீச்சிங் ஃபீல்டில் நுழைஞ்சிருவாங்க, சில பேர் வந்துட்டு சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ரிசர்ச் அசோசியேட்டு எது வருதோ அதில் நம்ம நுழைஞ்சிருவோம், ஓகேவா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பிஹெச்டி முடிச்சுட்டு நீ வந்து தேடாமல் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட பேத்வே எது அப்படின்னு நீ செலக்ட் பண்ணிடணும், ஓகேவா? நமக்கு வந்து டைம் வந்து அந்த பிஹெச்டி 3 வருஷம் தான் உன்னை நீ டெவலப் பண்ண முடியும். 3 வருஷமோ 5 வருஷமோ இதில் நீ டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 கெரியரில் எது சூஸ் பண்ணாலும் உன்னால் ஷைன் ஆக முடியும். இந்த வருஷத்துக்குள்ளே உன்னால் நீ எதுவுமே பண்ண முடியலன்னா இது 2ல் போனினாலும் நீ வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேருந்து நீ வர்றதுக்கு. எப்படின்னா நான் ஃபேஸ் பண்ணுறது, இப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் நான் பண்ணாமல் விட்டது தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீ வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போதே உன்னோட ஆப்ஷன் வந்து நான் பிடிஎஃப், ரிசர்ச் அசோசியேட்டு, சயின்டிஸ்ட் இந்த மாதிரி தான் போவேன் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த 3 இயர்ஸில் பேப்பர் பப்ளிகேஷன், ஓகேவா? இந்த ஃபீல்டு தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா பேப்பர் பப்ளிகேஷன் நல்லா ஹெவியாக இருக்கணும், ஓகேங்களா? உங்களோட ரிசர்ச் எப்படி இருக்கணும்னா நிறைய ஃபண்டு வாங்கியிருக்கணும், ஓகேவா? யூஜிசி ஃபண்டு அந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல் போட்டு ஹெவியாக நல்ல வேலிடான ரிசர்ச்சாக இருக்கணும். ப்ரப்போசல் போட்டு ஹெவியான ப்ரப்போசல் கூட உன்னோட ரிசர்ச் நல்லா இருக்கணும். இல்லைனா எதாவது க்யூர் பண்ணுற மாதிரி கேன்சர், அதுக்கு கேன்சர் ஸ்டடி, இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கோப்போடு இருக்கணும். தென் அது இல்லாமல் பேப்பர் பப்ளிகேஷன் வந்து எஸ்ஏ ஜேர்னல், இந்த மாதிரி நீ ஒரு 10 பேப்பர் போட்டினா 10ம் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஜேர்னலில் போகணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜாப் நீ அப்ளை பண்ண உடனே கிளிக் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி இல்லைன்னா உனக்கு நீ எப்படி அப்ளை பண்ணினாலும், பிடிஎஃப் அப்ளை பண்ணாலும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசர்ச் அசோசியேட் எந்த இதை அப்ளை பண்ணாலும் நீ இன்டர்வியூக்கெலாம் போவார், ஆனால் அங்கே உன்னை செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னோட பேப்பர் எதுவுமே ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகலை. உன்னோட ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபண்டிங் ஏஜென்சி உனக்கு ஃபண்ட் கொடுக்கல, ஓகேவா? உன்னோட அப்ஜெக்டிவும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸும் வந்து கேன்சர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோப், அதாவது என்ன சொல்கிறது, சொசைட்டிக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி பேட்டர்ன் வாங்கி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து நுழைய முடியாது, ஓகேங்களா? மெயின் முக்கியமானது பேப்பர் பப்ளிகேஷன் ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் இருக்கணும், ஓகேங்களா? இதுதான் மெயின். இல்லை என்னால் இதெல்லாம் இல்லை, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் ஆவேன் அப்படின்னா
அங்கே என்ன ட்ராபேக் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஜிஎல் போஸ்ட்டு இப்போ டிஆர்பி எழுதிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிஎல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களும் டிஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகுறனால நமக்கு முன்னாடி பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? டிஆர்பியில் நீ என்ன தான் பாஸ் ஆனினாலும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நெட் செட் குவாலிஃபிகேஷன், நெட் செட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீ என்ன தான் பிஹெச்டி வச்சுருந்தீனாலும், நீ என்ன தான் ஈக்குவல் எலிஜிபிலிட்டி ஃபார் த டிஆர்பி எக்ஸாம்னாலும் நெட் செட்டு எக்ஸ்பீரியன்ஸில் அடி வாங்குவோம் நம்ம. ஓகேவா? இதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பிடிஎஃப், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போக போகிறீங்கன்னா பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேப்பர் பப்ளிகேஷன், இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் டீச்சிங்லேருந்து தான் போக போகிறேன் அப்படின்னா கோச்சிங் சென்டராவது ஜாயின் பண்ணி நெட் செட்டை கிளியர் பண்ணிவிட்டு பிஹெச்டி முடிச்சுவாங்க. பிஹெச்டி வித் நெட் செட் குவாலிஃபிகேஷனோடு வெளில வந்தீங்கன்னா டீச்சிங்லேயும் உங்களுக்கு பேமெண்ட் இன்க்ரீஸாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஜிஎல் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணாலும், டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு நெட் செட் இருக்கனால என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னேன். நினச்சி இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 2 வே தான் இருக்குது. பிஹெச்டி பண்ணுற எல்லா கேண்டிடேட்டுக்கும் இதை அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க, என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் பிகினர் அப்படின்னா இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த வேலை போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் ஆவேன் அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே நீ நெட் செட் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஓகேவா? ஏன்னா வேலைக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுலேயும் ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸாம்ஸ்லேயும் ட்ரை பண்ணனால நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிஹெச்டி வித் நெட் செட் இருக்கும். ஸோ அதனால் பிஹெச்டி முடிக்கும் போதே நெட் செட் வச்சு நம்ம வெளில வந்தால் நம்ம சேஃபர் சைடில் இருப்போம். ஓகேங்களா? இல்லை நான் இது தான் பண்ண போகிறேன், பிடிஎஃப் தான் பண்ண போகிறேன், இல்லை ரிசர்ச் அசோசியேட் அந்த மாதிரி தான் ஆக போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 வே தான் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.